வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது நடிகை பத்மினி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பத்மினி நடித்த படங்கள் பெரும்பாலும் உணர்ச்சி காவியங்கள், காதல், அன்பு, வீரம், கடமை, தியாகம் போன்ற எல்லா உணர்வுகளையும் தத்ரூபமாக வெளிப்படுத்துவதில் நிகரற்றவர். பராசக்தியில் சிவாஜி கணேசன் நடிக்கத் தொடங்கியிருந்த நேரம். அப்போது வெளியாகி இருந்த ஒரு படத்தை தியேட்டரில் போய் அவர் பார்த்தார். அதில் கதாநாயகியாக தோன்றியவர் அற்புதமாக ஆடி பாடி ஆவேச வசனமும் பேசி நடித்திருந்தார். சிவாஜி தன் நண்பரிடம், அடேயப்பா, எத்தனை பிரமாதமாக நடித்திருக்கிறார் இந்த நடிகை, நான் எப்போது இவரை போன்ற அபாரமான நடிப்பாற்றலை கொண்ட நடிகைகளோடெல்லாம் நடிக்கப் போகிறேனோ என்று பெருமூச்சுடன் கூறினார். எந்த நடிகையோடு சிவாஜி நடிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவருடன் சில ஆண்டுகளிலேயே 40 படங்களுக்கு மேல் நடித்தார். அந்த நடிகை வேறு யாருமல்ல, உலக நாட்டிய பேரொளி என்று பாராட்டப்பட்ட நடிகை பத்மினிதான் அவர். பத்மினியின் நடிப்பை பாராட்டி சிவாஜி வியந்த அந்த படம் மணமகள் வெளியான ஆண்டு 1951. அதில் பத்மினி, எஸ்.வி. சகஸ்ரநாமம், டி.எஸ். பாலையா ஆகியோர் நடித்திருந்தனர். என்.எஸ். கிருஷ்ணன் இயக்கத்தில் மணமகள் படத்தில் எல்லாம் இன்பமயம் என்ற பாட்டுக்கு லலிதா பத்மினி ஆடிய நடனம் ரசிகர்களை கவர்ந்தது. சிவாஜியுடன் பத்மினி நடித்த முதல் திரைப்படம் பணம் வெளியான ஆண்டு 1952. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடிக்க தொடங்கிய போது சிவாஜியை விட பத்மினி பிரபல நடிகையாக இருந்தார். மணமகள் படத்தினால் பத்மினி பெரும் புகழ் பெற்றிருந்தார். பணம் திரைப்படத்தில் நடித்தபோது சிவாஜியும் பத்மினியும் ஒரே காரில்தான் போவார்களாம். அப்போது சிவாஜி கோடம்பாக்கம் யுனைடெட் இந்தியா காலனியில் குடியிருந்தார். சிவாஜியை பத்மினி கணேசன் என்றுதான் அழைப்பார். அடுத்த ஒரு சில படங்களில் அண்ணே என்று அவரை அழைக்க தொடங்கி விட்டார். இது காலத்தின் கட்டாயம். மணமகள் திரைப்படத்திற்கு கதை வசனத்தை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து சிவாஜி நடித்த பணம், புதையல், ராஜா ராணி மற்றும் பல திரைப்படங்களுக்கும் கலைஞரே வசனம் எழுதினார். அவற்றில் கதாநாயகியாக நடித்தவர் பத்மினி. சிவாஜியோடு பத்மினி நடித்த படங்கள் ஒவ்வொன்றும் உணர்ச்சி காவியங்கள். காதல், அன்பு, பாசம், கடமை, தியாகம், வீரம் போன்ற எல்லா உணர்வுகளையும் உன்னதமாக வெளிப்படுத்தும் உயிர் சித்திரங்கள் ஆகும். அந்த காலத்தில் இந்திய நடனக்கலையில் புகழ் வாய்ந்தவர் உதயசங்கர் என்ற கலைஞர். அவர் லலிதா பத்மினியை கல்பனா எனும் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்திருந்தார். அப்போது லலிதாவுக்கு வயது 17, பத்மினிக்கு வயது 15, ராகினிக்கு 7. அந்த நடனத்தை சென்னை மியூசியம் தியேட்டரில் ஏ.வி. மெய்யப்பா செட்டியார் பார்த்தார். அவர் அப்போது தயாரிக்க திட்டமிருந்த வேதாள உலகம் திரைப்படத்தில் பாம்பாட்டி நடனமாட லலிதா பத்மினியை ஒப்பந்தம் செய்தார். அடுத்த ஆண்டில் வெளிவந்த பேரறிஞர் அண்ணா எழுதிய ஜூபிட்டரின் வேலைக்காரி திரைப்படத்தில் ஓரிடந்தனிலே நிலையில்லா துலகினிலே உருண்டோளிடும் பணங்கொன்றும் உருமான பொருளே என்ற பாடலுக்கு லலிதாவும் பத்மினியும் ஒயிலாக ஆடினார்கள். இந்த படங்களில் நடனமாடுவதற்கு முன்பே பச்சி ராஜாவின் கன்னிகா, மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆதித்தன் கனவு மற்றும் கோகுலதாசி, ஞான சௌந்தரி, போஜன், ஜூபிட்டரின் மோகினி, கல்வனின் காதலி,
போன்ற திரைப்படங்களில் லலிதா பத்மினி நடனமாடி இருந்தனர். சில திரைப்படங்களில் ராகினியும் ஆடியிருந்தார். 1950இல் பச்சிராஜனின் ஏழைப்படும் பாடு திரைப்படத்தில் திருந்திய திருடனாக தோன்றிய வி. நாகையாவின் இளம் பேத்தியாக பத்மினி முதன்முறையாக ஒரு நல்ல கேரக்டரில் நடித்தார். அவருக்கு ஜோடி வி. கோபாலகிருஷ்ணன். இந்த திரைப்படத்தில் ஜாவர் சீதாராமன், டி.எஸ். பாலையா ஆகியோரும் நடித்திருந்தனர். தூக்கு தூக்கி திரைப்படத்தில் பத்மினியும் ராகினியும் சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே என்ற பாடலுக்கு ஆடியதும், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற பாடலுக்கு பத்மினியும் ராகினியும் ஆடுவதும், சிவாஜியும் அந்த நடனத்தில் சேர்ந்து கொண்டு ஆடுவதுடன் கோணங்கித்தனங்கள் செய்வதும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஜூபிட்டரின் தங்கப்பதுமை 1959 கணவனின் கண் பார்வையை மீட்கும் பத்மினியின் கதை. தேவியை நோக்கி உணர்ச்சி கொந்தளிப்புடன் வாய் திறந்து சொல்லம்மா என்று பத்மினி பாடுவதாக அமைந்த பாட்டு படம் பார்த்த பெண்களை கண்ணீர் மழையில் நனைய வைத்தது. அதேபோல சிவாஜி நடித்த உத்தம புத்திரனில் காத்திருப்பான் கமலக்கண்ணன் பாடல் காட்சியிலும் பத்மினியின் நடிப்பு தத்ரூபம். பத்மினி தனது குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களை உணர்ச்சி மேலிட்டால் அழவைத்த திரைப்படம்தான் ஸ்ரீதரின் எதிர்பாராததில் ஆரம்பத்தில் சிவாஜியும் பத்மினியும் காதலர்கள். ஒரு கட்டத்தில் தந்தையின் ஆசைப்படி மகன் மேல் படிப்புக்காக அயல்நாடு செல்ல நேர்கிறது. அதைத் தொடர்ந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏழை பெண் பத்மினி வேறு வழியின்றி பணக்காரர் நாகையாவுக்கு மனைவியாகிறார். தனது காதலி தனக்கே சின்னம்மா ஆனது சிவாஜிக்கு தெரியாது. விதி தொடர்ந்து விளையாடுகிறது. தாய்நாடு திரும்புகையில் விமான விபத்தில் சிவாஜியின் கண் பார்வை போய்விடுகிறது. கண் பார்வை இழந்த சிவாஜி நாடு திரும்பியதும் பத்மினியை சந்திக்கிறார். எனினும் நடந்த நிகழ்ச்சிகளை அறியாமல் முதலில் உணர்ச்சி வசப்படுகிறார். இருவரும் தங்களை மறந்து கட்டி அணைக்கும் போது காதலி தன் நிலையை உணர்ந்து சிவாஜியிடம் இருந்து விலகி அவரது கன்னத்தில் ஆவேசமாக அறைகிறார். சிவாஜியோ ஒன்றும் புரியாமல் தவிக்க பத்மினி குமுறி அழுகிறார். இந்த காட்சியில் பத்மினியும் சிவாஜியும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருந்தனர். டைரக்டர் C.H. நாராயணமூர்த்தி சொல்லிக் கொடுத்தபடி சிவாஜியை பத்மினி ஆவேசமாக கோபத்துடன் அறைய அவரது கன்னம் வீங்கியே விட்டது. காதலி தந்தையையே மணர்ந்து கொண்டதை அறிந்து கொண்ட சிவாஜி காதலியை அம்மா என்றழைக்க பத்மினி துடித்து தவித்த அந்த காட்சி மறக்க முடியாதது. மங்கையர் திலகம் திரைப்படத்திலும் பத்மினிக்கு சிவாஜியின் அம்மா வேடம். S.V. சுப்பையாவின் மனைவி பத்மினி, அவரது மகன் சிவாஜி. பத்மினியின் உருக்கமான அற்புதமான நடிப்பை பாராட்டாதவர்களே இல்லை. A.P. நாகராஜன் இயக்கிய தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் பத்மினிக்கு தில்லானா ஆடும் நாட்டிய பெண்மணி மோகனாம்பாளின் வேடம். சிக்கல் சண்முக சுந்தரத்திற்கும் தில்லானா மோகனாம்பாளுக்கும் போட்டி. உயர்ந்தது நாதஸ்வரமா நாட்டியமா என்ற கலை போட்டி அது. கதையில் மட்டுமல்ல, நடிப்பிலும் சிவாஜிக்கும் பத்மினிக்கும் பயங்கரமான போட்டி. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் நடிப்பில் கொடிகட்டி பறந்தனர். படப்பிடிப்பு தொடங்கியதில் நடந்த ஒரு தமாஷ். முதல் நாள் படப்பிடிப்பில் சிவாஜி பத்மினியிடம் தில்லானா மோகனாம்பாள் ரோல் பண்ணுற
கதைப்படி அவளுக்கு வயது 18, ஆனால் உனக்கு 38 வயது, சரிதானே என்று கிண்டல் பண்ணினார். பத்மினியும் சளைக்கவில்லை. உடனே சொன்னார், அப்படியா? கதைப்படி சண்முக சுந்தரத்திற்கு வயது 20, ஆனால் உங்களுக்கு என்ன வயது? 45 தானே என்று பத்மினி கேட்டார். போட்டார் ஒரு போடு. உடனே சிவாஜி சிரித்துக்கொண்டு சொன்னது, உன்னை எந்த போட்டியும் ஜெயிக்க முடியாதம்மா. தில்லானா மோகனம்பாள் படத்தில் நலம்தானா பாடல் காட்சியிலும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாடலிலும் பத்மினியின் நடிப்பை மறக்க முடியாது. அதே போல திருவருட்செல்வரில் மன்னவன் வந்தானடி என்ற பாட்டுக்கு பத்மினியின் அபிநயம் அற்புதம். இந்தியில் ராஜ் கபூரின் ஜிஸ் தேஷ் மே கங்கா பேத்தி ஹை படத்தில் பத்மினியின் நடிப்பு வெகு அருமை. பத்மினி எம்ஜிஆருடன் மதுரை வீரன், ராஜராஜன், அரசிலங்குமரி, ராணி சம்யுக்தா, விக்ரமாதித்யன் போன்ற படங்களில் நடித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் நடித்த அந்தமான் கைதியில் லலிதா பத்மினி நடனமாடினர். சிவாஜி கணேசனின் ஆசை, ஆசை மகன், மல்லிகா, மீண்ட சொர்க்கம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் பத்மினி. நடிகவேல் எம்.ஆர். ராதா நடித்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணனின் சித்தியில் காதலர் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தார். பத்மினி மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்திய படங்களில் சித்தி என்று ஒன்று. அதே போல தெய்வ பிறவியிலும் பத்மினியின் நடிப்பு உன்னதமாக இருக்கும். லலிதாவும் சில படங்களில் நாயகியாக நடித்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா எழுதி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ஓர் இரவு திரைப்படத்தில் லலிதா தான் கதாநாயகி. ஏ. நாகேஸ்வர ராவ் அவருக்கு ஜோடி. கே.ஆர். ராமசாமி, டி.எஸ். பாலையா ஆகியோர் நடித்திருந்தனர். திருட வந்த கே.ஆர். ராமசாமியிடம் லலிதா தன் கதையை விளக்கமாக கூற அவரும் மனம் மாறி, உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது என்று கூறுவார். அதற்கு பிறகு குடும்பத்தை பிளாக்மெயில் செய்யும் பாலையாவிற்கு தக்க பாடமும் கற்பிக்கிறார். படத்தில் லலிதா உருக்கமாகவும் மிக சிறப்பாகவும் நடித்திருந்தார். தூக்கு தூக்கியில் லலிதாவுக்கு வில்லி ரோல். கட்டிய கணவனுக்கு துரோகம் இழைக்கும் கேரக்டர், வெறுப்புக்குள்ளாகும் கேரக்டரில் துணிந்து நடித்திருந்தார் லலிதா. ராகினி பல படங்களில் லலிதா பத்மினியுடன் நடனமாடி இருப்பதுடன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தூக்கு தூக்கி, வைரமாலை, எல்லாம் இன்பமயம் போன்ற திரைப்படங்களில் ராகினி நடித்தார். சிவாஜி கணேசனும் பத்மினியும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அப்போது தமிழக முதல்வராக இருந்த காமராஜருக்கு ஆதரவாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார்கள். லட்சணமான லட்சக்கணக்கான படங்களில் நடித்து ரசிகர்களின் விசேஷ அன்பையும் அபிமானத்தையும் பெற்ற பத்மினி டாக்டர் ராமச்சந்திரன் என்பவரை மணந்து கொண்டு நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் செட்டிலாகி கணவருக்கு அவரது மருத்துவ தொழிலில் உதவியாக இருந்தார். அப்போது அங்கு ஒரு நடன பள்ளியையும் தொடங்கி நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நடனமும் கற்றுக் கொடுத்து வந்தார். அவ்வப்போது சென்னைக்கு வருவார். அப்போது ஓரிரு படங்களிலும் நடித்தார். கணவரின் மறைவிற்கு பிறகும் அமெரிக்காவிலேயே தங்கி மகனை அங்கு படிக்க வைத்தார். நடனப்பள்ளியை தொடர்ந்து நடத்தியும் வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன் தமிழக முதல்வர் கலைஞருக்கு திரையுலகம் நடத்திய பிரம்மாண்டமான பாராட்டு விழாவிலும் பங்கேற்றார். விழாவுக்கு புறப்பட்டு வரும்போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. விழாவில் மயங்கி விழுந்த பத்மினி
உடனடியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனளிக்கவில்லை. உலக நாட்டிய பேரொளியின் உயிர் பிரிந்துவிட்டது. தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் பத்மினியின் நடன நடிப்பாற்றலை பாராட்டி கண்ணீர் மல்க அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் பட உலகில் பத்மினி வகித்த சிறப்பிடத்தை இதுவரை எந்த நடிகையாலும் நெருங்கக்கூட முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.